எந்த ஒரு உதவி இருந்தாலும் இந்த தாயிடம் தடையில்லாமல் கேள். உன்னுடைய துன்பத்தையே இன்பமாக நான் மாற்றி தருகிறேன். அம்மா, உங்களால் ஒரு உதவி என்ன தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு சங்கமணிவரால் கொடுக்கப்பட்ட சபத்தினால் கண் பார்வை கண் தெரியாமல் அழிந்து கொடுக்கிறார். அவளுக்கு கண் பார்வை கிடைக்கும் என்றால் 12 ஆண்டுக்கு ஒருவரை பூக்கக்கூடிய மலர் பாரிஜாத மலர். அந்த மலர் பூத்த பண்ணி தானாக தன்னுடைய மடியிலே வந்து விழுமா. அந்த மலர் எடுத்து சென்று அதில் ஒரு சாலை எடுக்கும். அவள் கண்ணிலே விட்டால் கண் பார்வை கிடைக்கும். சாவை மற்றும் மந்திரம் போட சொல்றீங்க, சொல்லுங்க. அந்த பாரிஜாத மலர் தேடி பக்தா, என்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் அவ்வளவு சுலபமா உன்னுடைய கருத்துக்கு சேராது. தெரியுமா? இந்த மலருடைய கருத்துக்கு செயல்பட்டால் அதுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகனாகவும் சத்தியத்தை காத்த உத்தமனாகவும் பெண்களை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் எனக்கு கூடியவனா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் உன்னுடைய கருத்துக்கு வந்து சேரும். அம்மா, நீங்கள் உரைத்தவர்கள் நானே தாய்க்கு தலைமகன் தாயாகவும் தங்கையாக நினைக்கக்கூடியவன். என்னுடைய ஆயத்துக்கு வருவதற்கு முன்பே நீ உத்தமன் என்று எனக்கு தெரியும். இந்த தாய் உன்னை சோதித்து பார்த்தேன். சரி, போகட்டும். ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் இப்பொழுதே பார்வை தெரியாத இருவிழிகளை சாரை பிறந்து விட்டால் அப்படியே பார்வை கிடைக்கும். இதுவே சத்தியம். என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய மறியல் இருக்கக்கூடிய பார்த்தவர் நானே தருகிறேன். நீ போகும் பாதையில் ஏதாவது உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அம்மா தாயே அப்படின்னு ஒரு குறைத்தால் அடுத்த நிமிடமே தோட்டமா ஓடி வந்து உன் கண் முன்னே காட்சி கொடுப்பேன். நீ சென்று வா. ஆனந்தி சந்திக்கணும். யார் யாரோ ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கும் அன்னைக்கு
மூட்டும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுரை பட்டும் ஏன் பாட்டு மனசில் வீசும் நான் பாட்டேரும் போதுதான் நான் பாட்டேரும் போதுதான் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்கண்டான் வள்ளுவன் அந்த குரலுக்கேற்ப இன்னும் கலியுக கர்ணன் ராகவா லாரன்ஸ் நற்பணி மன்றம் சோளிங்கர் ஒன்றிய செயலாளர் ஐயா ராகவா லாரன்ஸ் நற்பணி மன்றம் சோளிங்கர் ஒன்றிய செயலாளர் ஐயா என்பிஜி அருண் ஐயா அவர்கள் அரியணை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். அம்மன் தரிசனங்க இருந்து பார்த்துட்டு போங்கம்மா. இந்த பாவி நான் எங்கே செல்வேன்? அம்மன் தரிசனம் இருக்குது. கொஞ்ச நேரம் இருக்கு. அம்மன் கையால ஒரு விபூதி செல்லுங்கம்மா. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி. நாடகமும் இருக்குது. மலரை கொண்டு வந்தால் கண்கள் தெரியும் என்று கூறிவிட்டு சத்தம் போயிருக்காருன்னா வருவார் எதிர்பார்த்திருக்கிறேன், வரவே இல்லை. கண்டிப்பாக மலரோட தான் வருவாங்க. இழந்த கண்பார்வை மீண்டும் அடைந்து இழந்த கண்பார்வை அன்னையின் அருளால் உனக்கு வீடு கிடைக்கும். இழந்த கண்பார்வை அன்னையின் அருளால் உனக்கு வீடு கிடைக்கப்பட்டது. அந்த பாரிஜாத மலர்கள் அல்லவா உனக்கு வாழ்வு, அந்த பூவால் உனக்கு வாழ்வு இருக்கிறார். இதுவே பூத்தந்த பூவாழ்வு. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. நாங்கள் போயிட்டு வரோம். வீட்டுக்கு போறாங்க, போகட்டும். என்ன திருமணம் செஞ்சீங்களா? யாரு உண்மையா? அம்மா தாயே, எப்பவோ தெரியாமலோ உங்க குடும்பத்துல கால் எடுத்து வச்சோம். அப்பவே நானும் என் தங்கச்சி படாத பாடுபடுத்தோம். இன்னுமா எங்களை விட்டு வைக்கல. ஆளை விட்டா போது சாமி. என்ன திருமணம் செஞ்சீங்களா? நான் மந்து குடிச்சு சேர்த்துருவேன். இன்னைக்கு யாரு உன்னை அவரு பிடிக்க போறாரு இல்ல அவரு உன்னை பிடிக்க போறாருன்னு தெரியல. போயிட்டு வந்தா தான் தெரியும். சண்டை அதிக நேத்து நீ வச்சுக்கோ, இனி நான் வச்சுக்கோ. நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னும் மருந்து குடிச்சு சேர்த்துனாக்க நம்ம பேர்ல பழி வரும். 250 300 என்ன மருந்து நம்ம கதையை வேற மாதிரி ஆயிடுவாங்க. வாக்கரைக்கு போதும் அதை கீழே குடியத்திலே வராம போகணுமா சொன்னேன். ஆனா என் வார்த்தை கேட்காம வாக்கரைக்கு போனேன். ஒரு பார்த்தேன், ஒரு மீது ஆசைப்பட்டு சொல்றீங்க. ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் லாஸ்ட் 5 நிமிஷமா தாய் தந்தையோ எப்படியா ஒரு ஆடவனை பார்த்து
இதற்குள்ளாக நீங்களாகி அக்காலத்தி வாழ்க்கை சீரழிச்சீங்க. வாழ்க்கை விதியதுதான் நான் என்ன சொல்றேன். நீ காலம் செலவு ஆளுக்கு 8 வருஷம் சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். அப்ப என் தங்கை நிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதா? முடியாதுன்னா நான் என்ன ஓடுவேன்? இது வாரத்திலே மருந்து குடிக்கிறாங்க. என் தங்கையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் தங்கை எனக்கு வேணாம். ஆமா நான் போறேன். அண்ணா 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 ஒரு உடன் பிறந்த அண்ணன் தேக்கை தங்கைக்காக யாரோ எதோ விட்டுக்கிறாங்க. உனக்காக என் வாழ்க்கையை விட்டுக்கிறமா. சரி, நீ உழைத்த பிரகாரம் ஆனந்தை நானே திருமணம் செய்கிறேன். எத்தகைய நீ திருமணம் செய்தவள் ஆகட்டும். இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்நிலைக்கு ஆளாக்கி நினைவுகள் அம்மா விடக்கூடாது. புறப்படுங்க போகலாம். மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள்.